ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி மாம்பழ புட்டிங், மேங்கோ புட்டிங். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மாம்பழத்தை தோல் உரித்து அரைச்சி எடுத்துருங்க. நான் யூஸ் பண்ணுறது அகாரோவோட நியூட்ரி பிளெண்டர் தான். இதோட லிங்க்கு கீழே இருக்குது. இப்போ புட்டிங் பண்ணுறதுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் அகர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற பவுடரோட லிங்க்கு கீழே இருக்குது. அதை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பால், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகரும் போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபியோட மெஷர்மெண்ட்டோட ஒரு பிளாக் போஸ்ட் எழுதியிருக்கேன். உங்களுக்கு டிப்ஸு ட்ரிக்ஸு அகருக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதோட லிங்க்கும் கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றியிருந்தேன். அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பல்ப்பு, அந்த அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அகர் அதாவது புட்டிங் செட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்க முடியும். என்னென்னா, உங்களோட புட்டிங் ஹீட் ஆகலை. அகர் நல்லா ஹீட் ஆனால் மட்டும்தான் அதோட இது ஆக்டிவேட் ஆகும். இப்போ நல்ல மாம்பழம் போட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறம் அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழம், அதே ஆப்ஷனல் தான், வேணுன்னா போடுங்க, இல்லாட்டி வேண்டாம். மிக்ஸ் பண்ணினீங்கன்னா புட்டிங்கோட மிக்ஸ்சர் ரெடி. இதை நம்ம வச்சுருக்கிற சின்ன சின்ன மோல்டு, குட்டி குட்டி கப்பு வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டீல் கப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் 1 hour 2 hour நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா செட் ஆகிடும். இதை மோல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஜஸ்ட் இதை ஒரு பிளேட்டில் இன்வெர்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். சைடில் லைட்டாக அந்த ஏர்லாக் ஆகிருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இன்வெர்ட் பண்ணால் போதும். இப்படி தான் மேங்கோ புட்டிங் பண்ணணும். அகெயின் இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி, இதோட டிப்ஸு ட்ரிக்ஸு, சப்ஸ்டிடியூட் என்ன யூஸ் பண்ணலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே பிளாக் போஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.